ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில நிர்வாகிகள் அனைவரும் பங்கெடுத்து கொண்டனர். வருகிற ஜூலை மாதம் 9ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்களும் துறைவாரியான சங்க அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் நடைபெறுகிற பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பங்கேற்பது, அனைத்து பணியாளர்களும் ஜூலை 9ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பது என்று முடிவு செய்து, அந்த முடிவின் அடிப்படையில் அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் இன்றைக்கு வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நேரடி நிறுவனமான தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் கடந்த 22 ஆண்டுகளாக மதுபான சில்லறை வியாபாரத்தை நேரடியாக நடத்தி வருகிறது. இந்த மதுபானங்கள் சில்லறை வியாபாரம் செய்வதற்காக ஏறத்தாழ 30,000 பணியாளர்கள் 2003ஆம் ஆண்டில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்கள் அனைவரும் தொகுப்பூதிய அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர்களாகவே முன்பணம் பெற்று, செக்யூரிட்டி டெபாசிட் என்று பாதுகாப்பு வைப்பு நிதி பெற்று பணியில் அமர்த்தப்பட்டார்கள். 22 ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் கொடுக்காமல் இருப்பது தமிழ்நாடு அரசு 1982ஆம் ஆண்டு நிறைவேற்றிய பணி நிரந்தர சட்டத்திற்கு எதிரானது. எனவே பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளும் இந்த ஜூலை 9ஆம் தேதி பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் முன்வைத்திருக்கிறது. இதன் மீது தமிழ்நாடு அரசும் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்ட சங்கத்திற்கு டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் அழைத்து பேசிய பேச்சுவார்த்தையில் தலையிட்டு பேசிய அன்றைய மதுவிலக்குத்துறை அமைச்சர், போராட்டங்கள் தேவையில்லை, பேசி தீர்வு காணலாம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிப்படி இந்த 5 மாத காலமாக பேச்சுவார்த்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் இதுவரையிலும் தென்படவில்லை. கடந்த 2ஆம் தேதி திண்டுக்கல்லில் கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். மாநில அரசு அந்த தீர்மானத்தின் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய முறையில் டாஸ்மாக் பணியாளர்களுடைய கோரிக்கைகள் மீது விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது அரசியல் தாக்குதல் படிப்படியாக அதிகரித்து வருகின்றன. அரசியல் களத்தில் டாஸ்மாக் நிறுவனமும் பணியாளர்களும் பகடைக்காய்களாக உருட்டப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி மதுவிலக்கு துறைக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் பணியாளர்களின் தொகுப்பூதியம் மாதந்தோறும் 2000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார்கள். மே மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புக்கு
இன்று வரை அரசாணை வெளியிடப்படவில்லை, அமலாக்கப்படவில்லை. இது பணியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அதிருப்தியை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக அமைந்திருப்பதை மாநில அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வது என்று இன்றைய நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது 1000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு முந்தைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சுமத்தினார்கள். இந்த குற்றச்சாட்டை அரசியல் களத்தில் அவர் வைத்தபோது அமலாக்கத்துறை நிர்வாகம் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதைப் போல மார்ச் மாதம் 6, 7, 8 தேதிகளில் மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண் அலுவலர்கள் உட்பட பலரையும் வெளியே செல்ல விடாமல் பெரும் அளவு சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் கண்டறிந்த விவரங்கள் என்ன என்பதை பற்றி இதுவரையிலும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. திரு அண்ணாமலை கூறிய அந்த அரசியல் குற்றச்சாட்டைத்தான் அமலாக்கத்துறையும் திரும்பவும் வாந்தி எடுத்திருக்கிறது. புதிதாக ஒன்றும் இல்லை. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை அரசின் ஒரு துறையின் மீதான நடவடிக்கை என்று கருதிய தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் சட்ட போராட்டத்தை தொடங்கியது. அலுவலர்களையும் ஊழியர்களையும் பணியாளர்களையும் பாதுகாக்கிற அரசின் நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றம் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் விசாரிக்கிறோம் என்று கேள்வி கேட்டபோது அமலாக்கத்துறையும் அவரது வழக்கறிஞர்களும் வாய்தா கேட்டு திரும்பிவிட்டார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகள், அதன் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, இவைகளெல்லாம் தான் விசாரணையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தின் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடுகளை தகர்க்கக்கூடியது என்று வெளிப்படையாகவே உச்சநீதிமன்றமும் கருத்து தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அதையே காரணம் காட்டி பேசிக்கொண்டிருப்பதும், மதுபான வியாபாரத்தில் ஈடுபடுகிற பணியாளர் செய்கிற சில சின்ன தவறுகளை பெரிதாக பேசுவதும், சிறு தவறுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு தண்டனை வழங்கி கொண்டிருக்கிற நிலையிலும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதும் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகும். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலாக அதிகமாக ₹1 கூட, ஒரு சல்லிக்காசு கூட வைத்து விற்கக்கூடாது என்பது தொழிற்சங்கங்களுடைய நிலை. நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான வழக்குகளை பணியாளர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பணியாளரிடம் வசூலிக்கப்படுகிற அபராத தொகை, அந்த அபராதத்திற்கு வசூலிக்கப்படுகிற ஜிஎஸ்டி, இவைகளெல்லாம் கோடிக்கணக்கிலே வந்து கொண்டிருக்கின்றன. இவைகளையெல்லாம் மறுத்துவிட்டு ஏதோ ஊழலின் உறைவிடமாக டாஸ்மாக் நிறுவனத்தை அமலாக்கத்துறையை சாட்சியாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவது ஒரு மலிவான அரசியலாகும். இந்த மலிவான அரசியலை தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏற்கவில்லை. உயர் அதிகாரிகளும் பணியாளருடைய கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்துவதற்கு மாறாக உச்சநீதிமன்ற விசாரணை, மாநில உயர்நீதிமன்ற விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை என்று விசாரணை வளையத்துக்குள்ளேயே அவருடைய பணி முழுவதும் அமிழ்ந்து கிடப்பதை ஒரு துறையை முடக்குவதற்கு நடத்தப்படுகிற நேரடியான தாக்குதல் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். எனவே இது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை, இறுதி தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் பணியாளருடைய கோரிக்கைகள் மீது சுமூக தீர்வு காண்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற முறையில்
அமைப்புகளுடைய மாவட்ட அளவிலான கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தலைமைச் செயலகம் முன்பாக தொடங்கி அதை ஒத்துழைமையாமை இயக்கமாக மேற்கொள்வது என்று சங்கத்தின் மாநில செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கான செயல் வடிவம் எந்த வகையில் அமைக்கலாம் என்பதை பற்றியும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், இது பிரதான கோரிக்கைகள். இந்த பிரதான கோரிக்கைகளோடு சேர்ந்து நிர்வாக ரீதியாக தீர்வு காணக்கூடிய கோரிக்கைகளும் இருக்கின்றன. இந்த பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற இந்த கோரிக்கை அரசு கொள்கை ரீதியாக தீர்மானிக்க வேண்டிய கோரிக்கைகளாகும். டாஸ்மாக் நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்களை அமர்த்துவது என்று 2003ஆம் ஆண்டு இருந்த அரசு தீர்மானித்திருக்கிறது. ஒப்பந்த பணியாளர்களாக 22 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிற இந்த சூழலை கருத்தில் கொண்டு, பணி தொடர்ச்சியை கருத்தில் கொண்டு சட்ட ரீதியாக இவள் பணியை வரன்முறைப்படுத்தக்கூடிய முறையில் சட்ட ரீதியாகவே செய்ய முடியும் என்ற நிலை இருக்கும்போது இந்த அரசு ஒரு கொள்கை நிலையை எடுத்து இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பணியாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கும் கூடுதலாக விற்பனை செய்கிறார்களோ இல்லையோ இதை தடுப்பதற்கான முறையில் பறக்கும் படைகள் இருக்கின்றன, திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் இருக்கின்றன. இவைகள் மூலமாக பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. உள்ளக விசாரணை நடைபெறுகிறது. உள்ளக விசாரணையில் ஒரு ரூபாய்க்கு 1000 ரூபாய், 1 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்தால் 1000 ரூபாய் அபதாரம் என்று போட்டு பணியாளரிடத்தில் வசூலித்து கொண்டிருக்கிறார். இதனால் பணியாளர்கள் ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் நிர்வாகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எல்லா நேரங்களிலும் எல்லா கடைகளிலும் எல்லா பணியாளர்களும் அதை செய்வதில்லை. சில இடங்களில் அடர்த்தியான வியாபாரம் ஆகக்கூடிய இடங்களில் 2 வகையில் இந்த அதிகபட்ச பணம் வசூலிப்பது நடைபெறுகிறது. ஒன்று அவர்கள் கேட்டு வாங்குவது, மற்றொன்று குடிப்பிரியர்களே வழங்கி வருவது, 2ம் நடக்கிறது. இதை பற்றிய இதுதான் இப்போ அமலாக்கத்துறையினுடைய பெரிய ரிசோர்ஸாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது அப்படி பார்ப்பதற்கான பிரச்சனை இல்லை, அதற்கான நிர்வாக சீர்திருத்தம் தேவை. அது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். முறைப்படுத்துவதற்கான யோசனையை சங்கம் நிர்வாகத்தில் சொல்லியிருக்கோம். நிர்வாகம் அதை பற்றி முடிவெடுக்கணும். இப்போ கேரளாவில் மதுபான வியாபாரம் நடைபெறுகிறது. கேரளாவில் மதுபான வியாபாரத்தில் எந்த தவறுகளும் நடைபெறுவதில்லை. இங்கேயே கூட பொதுத்துறை நிறுவனத்தில் போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர்கள் பணம் மக்களிடத்தில் வசூலிக்கிறார்கள், அங்கே தவறு நடைபெறுவதில்லை. இங்கே மட்டும் ஏன் தவறு நடைபெறுகிறது? இதை பற்றியான ஆய்வு, இதை பற்றியான பரிசீலனை தொழிற்சங்கங்கள் மாத்திரமல்ல, நிர்வாகம் செய்ய வேண்டியிருக்கு. நிர்வாகம், கடை நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய செலவுகள் முழுமையாக ஏற்க வேண்டிய பொறுப்பு அதற்கு இருக்கிறது. அப்படி ஏற்காமல் சில செலவுகளை பணியாளர் தலையில் சுமத்துவதால் அதற்கு சில தவறான வழிகளை அதிகாரிகளே காட்டுவதாலும் நடைபெறுகிறது. இதில் அதிகாரிகள் பெரிய அளவுக்கு ஊழல் செய்கிறார் என்பதற்கான அர்த்தம் ஒன்றுமில்லை. அந்தந்த இடங்களில் ஏற்படுகிற செலவுகளில் அப்படியான செலவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தவறுகள் தடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இப்போ காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட மகாவீர் ஜெயந்தி உள்ளிட்ட சில நாடுகளில் வந்து கடை லீவு அடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போதும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன? மதுபானங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதற்கு பணியாளர்கள் காரணம் இல்லை. மதுபான கடைகளில் பணியாற்றுகிற பணியாளர்கள் மாத்திரம் இதற்கு காரணம் என்று குற்றம் சொல்லுவதும் ஒரு நோக்கமுடையது. மதுபான வியாபாரம் செய்யக்கூடிய நேரங்களில் சிலர் மதுபானங்களை வாங்கி சென்று பதுக்கி வைத்து அடுத்த நாள் விற்கிற காரியம் நடைபெறுகிறது.
இந்த பதுக்கலுக்கு உதந்தையாக இருப்பது உரிமம் இல்லாத மதுக்கூடங்கள். இன்றைக்கு மணமகிழ் மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. FL, FN, F2 என்ற போன்ற மதுக்கூடங்கள் இருக்கின்றன, பலவும் இருக்கின்றன. மது ட்ரை டேஸ் என்பது நிர்வாகத்திற்கு மட்டும்தான், அது போன்ற அமைப்புகளுக்கு இல்லை. ஆகவே அந்த தவறுகள் அங்கே நடைபெறுகிறது. அந்த தவறுகள் நடைபெறுவதை கூட தடுப்பதற்கான முறையில் தொழிற்சங்கங்கள் நிர்வாகத்தோடு புகார் கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கேரளா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மதுவோட வந்து கல்லு சேர்த்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கு அனுமதி இல்லை. இப்போ கல்லியை கொஸ்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லுக்கு அனுமதி கொடுத்தா டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சிடும், அதனால வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அது பற்றி அவர் எந்த அடிப்படையில் அப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. கல் விற்பதா, சாராயம் விற்பதா, உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிற அயல் நாட்டு மதுபானங்கள் விற்பதா என்று முடிவெடுப்பது அரசின் கொள்கை சார்ந்த பிரச்சனை. கொள்கை சார்ந்த பிரச்சனை அரசை அணுக வேண்டுமே தவிர அரசு இதற்காகத்தான் அதை தாங்குகிறது என்று சொல்லுவதும் கூட ஒரு அடிப்படை அல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இதுவும் மதுபானம் தான், அதுவும் மது தருவது தான். கல் விற்கலாம் என்று அரசு முடிவெடுக்க வேண்டிய கொள்கை முடிவு. ஏற்கனவே மதுவால் சீரழிந்து வருகிற தமிழகத்தில் மதுவிலக்கு தேவை என்ற கோரிக்கையும் இருக்கிறது. இதெல்லாம் அரசு சார்ந்த, எங்களுக்கு 30,000 பேர்த்துக்கு நாளைக்கு வேலை இல்லாமல் கூட போகும், மதுவிலக்கு அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலையெல்லாம் போகும். மாற்று வேலை என்ன, இது எங்கள் கேள்வி இருக்குது. அதனால் அது வேறு, அது கொள்கை சார்ந்த பிரச்சனை. அரசு எடுக்க வேண்டிய முடிவு. நான் பெரியசாமி, மாநில தலைவர், டாஸ்மாக் பணியாளர் சங்கம், AITC.